Welcome to my channel. So இன்னைக்கு வீடியோல unreserved train ticket மொபைல்ல எப்படி புக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு Play Storeல search boxல UTS ticket அப்படினு டைப் பண்ணோம் அப்படினாக்க சோ ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரியான ஆப் ஓபன் ஆகும். அதுல இன்ஸ்டால் அப்படினு இருக்கும். அத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கறத கொடுக்கணும். மேலே லாகின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னாக்க நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே பார்த்தோம்னாக்க ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். என்னை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதில் உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் நேம், பாஸ்வேர்டு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ண பிறகு மெயின் ஸ்க்ரீன் இது மாதிரி தான் இருக்கும். அதில் நார்மல் புக்கிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னாக்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ், இன்னொன்று பேப்பர் அப்படின்னு இருக்கும். மொபைல் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டிபார்ட் ஃப்ரம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பக்கத்தில் எந்த ஸ்டேஷனில் நீங்கள் ஏற போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனை சூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் கோயிங் டூன்னு இருக்கும். ஸோ எந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகணுமோ ஸோ அங்கே அந்த ஸ்டேஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸ்டேஷனை சூஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கெட் ஃபேர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததில் ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று ரீசார்ஜ் வேலெட் அல்லது அதர் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க வேலெட்டில் லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மினிமம் 100 rupees ஆகுது லோட் பண்ணணும் வேலெட்டில். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்க ஸோ எப்போயாவது தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதர் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னாக்க புக் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேஜில் 3 ஆப்ஷன் வரும். ஒன்று பேடிஎம், இல்லைனாக்க மொபிக்விக், இல்லைனாக்க ஃப்ரீ சார்ஜ் கேட்வே அப்படின்னு வரும். ஸோ யூஸ்வலாக பேடிஎம் மூலிமா பண்ணுறவங்க ஸோ அது மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ அதர் டு வேலெட் வச்சுருக்கிறவங்க ஸோ அது மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ பேடிஎம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கொடுத்தீங்கன்னாக்க டிரான்சாக்ஷன் சார்ஜ் காமிக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறது காமிக்கும். நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னாக்க உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து பேடிஎம் மூலிமா பே பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பேடிஎம் இல்லை அப்படின்னாக்க அதர் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். கீழே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லைனாக்க யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், அப்படி இல்லைனாக்க நெட் பேங்கிங். ஸோ இது மூலியமாகவும் நம்ம டிக்கெட்டை புக் பண்ண முடியும். ஸோ டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னாக்க சக்ஸஸ்னு வந்துடும். ஸோ அப்புறம் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னாக்க ஷோ டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்க நீங்கள் புக் பண்ண டிக்கெட் ஷோ ஆகும். ஸோ ட்ரெயினில் போகும்பொழுது டிக்கெட் கேட்குறாங்கன்னாக்க ஸோ இன்டர்நெட் இல்லைன்னாலும் ஸோ இது ஓப்பன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.